அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்னுடைய பூஜை அறையில் என்னென்ன சுவாமி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட டீட்டெயில்டாக இன்றைக்கி காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னுடைய பூஜை அறையுடைய டோட்டலாக நான் எப்படி எல்லா சுவாமியும் நான் அடுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற அப்பியரன்ஸ் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போது வாங்க நம்ம ஒவ்வொரு சாமியாக பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இவங்க மகாலட்சுமி வாசம் செய்கிறவங்க இந்த கண்ணாடி எல்லா பூஜை அறையிலும் வச்சுருப்பாங்க. ஸோ அதோடைய பூஜை அறையில் நான் வச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரருக்கு பின்னாடி நான் வச்சிட்ருக்கேன். இங்கே வந்து இவங்க லக்ஷ்மி தாயார், இவர் குபேரர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரராக சேர்த்து வைக்கணும். குபேரர் பக்கத்தில் இருப்பார், அது பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, மேலே லக்ஷ்மி தாயார் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த செட்டப் கிடைக்கல. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா லக்ஷ்மி தனியாக நான் வச்சுருந்தேன். ஸோ லக்ஷ்மியும் குபேரரையும் சேர்த்து நான் ஒரே பிளேட்டில் வச்சு பச்சை கலரில் துணி போட்டு காயின்ஸ் எல்லாம் போட்டு நான் இப்படி வச்சிட்ருக்கேன். இவங்களை வந்து என்ன மாதிரியான மங்கள பொருள் வச்சுருக்கேன்னா அவங்கள கோமதி சக்கரம், சோழி, அதுக்கப்புறமா குன்றின் மணி, தாமரை மணி இதெல்லாம் போட்டு காயின்லாம் போட்டு தான் தாயார் உட்கார வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இங்கே குபேரர் இருக்கார் இல்லையா, இங்கே குபேரர்கிட்டேயும் ஒரு காயின்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோமதி சக்கரம்லாம் வச்சுருக்கேன். குபேரருக்கு எப்பயுமே விளக்கு ஏற்றணும். ஸோ இதுதான் குபேரர் விளக்கு. நான் குபேரர் விளக்கு இங்கே ஏற்றி வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க என்னோடய குலதெய்வம் முத்துமாலை அம்மன் சொல்லிட்டு, ஸோ அவங்க ஃபோட்டோ வச்சிட்ருக்கேன். கீழே வந்து அந்த ஃபோட்டோக்கு கீழே இருக்க இந்த சுவாமி என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஈசிஆர் போகிற வழியில் பிரித்திங்கரா தேவி டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே நான் போகும்போது அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. அந்த நீல சரஸ்வதி, பிரித்திங்கரா தேவி, வாராகி தாயார் 3 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து தனியாக வைக்க முடியாதுன்னு சொல்லி நான் ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளேயே ஓரமாக அப்படி வச்சுட்டேன். இந்த பாபாவை பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ரேடியன் பாபா. அந்த இருட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா கூட அவர் பிரைட்டாக தெரிவார். பின்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோ நம்ம ஒரு 5 பேரை வச்சுருப்போம் இல்லையா, எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோ இருக்குது. பெருமாள், தாயார், அதுக்கப்புறமா பிள்ளையார் இருக்காங்க, சரஸ்வதி, முருகர், இதை கொண்ட அந்த 5 இதுவுமே சேர்ந்து இருக்கிறத ஒரு ஃப்ரேம் இருக்குது. நடுவில் பார்த்துருக்கீங்கன்னா நான் வந்து அன்னபூர்ணி தாயார் வச்சுருக்கேன். இந்த அன்னபூர்ணி தாயார் வந்து காசிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அவங்கக்கிட்டேயே வந்து கோமாதா சிலை விக்கிரகம் வச்சுருக்கேன். ஒரு சின்ன மனை போட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி தாயார் அரிசி போட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இது மெயினான விளக்கு, காமாட்சி விளக்கு. ஸோ அது வந்து மேலே வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா குபேர விளக்கும், இங்கே காமாட்சி விளக்கும் வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியமான ஆள் இவங்க. எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னா அயோத்தியிலேருந்து வந்திருக்காங்க. இந்த ராமர், அயோத்தி ராமர் பாருங்கள், அயோத்தியிலேருந்து வந்த குழந்தை ராமருங்க. இவர் சொல்லவே வேண்டாம், கிருஷ்ணர் கண்ணன் வந்து விட்டார்னு சொல்ல மாதிரி நம்ம வீட்டில் 2 கண்ணன் இருக்காங்க. இது வந்து ஞானமூர்த்தீஸ்வரர். இவங்க வந்து முத்தாரம்மன், திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்கள. ஸோ குலசேகரப்பட்டினத்துலேருந்து வாங்கிட்டு வந்தவங்க. அவங்க ஞானமூர்த்தீஸ்வரர், அவரது கணவர். இவங்க வந்து முத்தாரம்மன் தாயார். இது வந்து கூத்தனூர்லேருந்து வாங்கிட்டு வந்த சரஸ்வதி, கூத்தனூர் சரஸ்வதி. மேலே பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் சுவாமி வச்சுருக்கேன். விக்கிரகம்னு பார்த்திங்கன்னா ராமர், இவங்கெல்லாம் இருக்காங்க. இதை சொல்ல மறந்துட்டேன் நான். இவங்க வந்து கல்கட்டாலேருந்து வாங்கிட்டு வந்த காளி. இவங்க தான் கல்கட்டா காளி. ஸோ கல்கட்டாலேருந்து அங்கேருந்து எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்தார். கல்கட்டா காளி. டோட்டலாக பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக இந்த ரேக்கில் இவ்வளோ தான் நான் சுவாமி வச்சுருக்கேன். இப்போ கீழே போயிடலாம். அருமையான சகுனம். வாராகி தாயார் இருக்காங்க. வாராகி தாயார்கிட்ட நான் ஏற்றி வச்சிருந்த விளக்கு பாருங்கள். அந்த விளக்கில் அவங்களுடைய திருவுருவம் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிட்ருக்கேன்னு அந்த அம்மா காட்டுறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதோடைய அந்த திரியோடைய அம்சத்தை பாருங்கள். அதே மாதிரி இந்த தாயாரோட வாய் பாருங்கள், அவங்களுடைய திருவுருவம் அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்கள். கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. எங்கும் நிறைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதுதான். நான் சாதாரணமாக வீடியோ தான் எடுக்கிறேன். பட் இது வந்து தற்சமயமாக நடக்கும்போது இதை உங்களோட ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்.
பின்னாடி இருக்கிற இந்த வாராகி தாயார் படம் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பூஜை அறையே நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி கிச்சனில் கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் பூஜை ரூம் இருந்தது எனக்கு. இந்த படம் வந்து எனக்கு ஒருத்தங்க மூலியமாக எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. தாயார் வந்து நானாக வாங்கல, ஒருத்தங்க மூலியமாக என்னை தேடி வந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுது. நீங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப கையில் பைசா இல்லை, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சடனாக நிறைய மிராக்கள் நடத்தி கொடுத்து என் வாழ்க்கையை என்னை கைப்பிடிச்சி தூக்கி விட்டவங்க இந்த அம்மா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெண்கள் எல்லாருக்குமே தெரியும் வாராகி எவ்வளவு அற்புதங்களை நடத்துவாங்க அப்படின்னு. வாங்க, இவர் வந்து நங்கநல்லூர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இவர் வந்து ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். பக்கத்தில் இருக்கிறது குரு பகவான். இந்த பாபா வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்த பாபா. இந்த பாபா கூட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னுடைய குழந்தைக்கு பாபாவுடைய நேம் தான் வச்சிட்ருக்கேன். ஏன் பார்த்திங்கன்னா இந்த பாபா வந்ததுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையிலையும் என் குழந்தை அரைவலானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாபா வந்ததுக்கு அப்புறம்தான். இவர் வந்து கற்பக விநாயகர், எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இந்த விநாயகர் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வச்சிருந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, குட்டியா. இவர் தாங்க அந்த விநாயகர். இவர் தான் ரொம்ப ஸ்பெஷல் விநாயகர். விக்கிரகம், குட்டி விக்கிரகம். இந்த அளவுக்கு குட்டி விக்கிரகம் எங்கேயா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் வச்சிட்ருக்கேன். ஏதோ பிள்ளையார் இருக்காரா. ஸோ அப்புறம் பார்த்துட்டோம், வாராகி தாயார் நம்ம பார்த்துட்டோம். வாராகி தாயாருடைய திருவுருவமும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அதையும் நம்ம பார்த்துட்டோம். இங்கே வாங்க, இவங்க பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய நம்மளுடைய சிவன் தான். இங்கே இருக்கிறது வந்து நந்திதேவர் இருக்கார். அவருக்கு முன்னாடி நான் அகத்தீஸ்வரர். என்னுடைய சிவன் பேர் வந்து அகத்தீஸ்வரர். ஏன்னா நான் இது அகத்தீஸ்வரர் டெம்பிள்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க கோயிலேருந்து என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க. இவர் சில நாட்கள் வந்து பூஜை அறையில் வச்சு எனக்கு அப்புறமா கொடுத்தாங்க. இவங்களுடைய மனையாள் பார்த்திங்கன்னா அனந்தவள்ளி தாயார் பக்கத்திலே இருக்காங்க. ஏன் எல்லோரும் கிழக்க பார்த்து வச்சுருப்பாங்க, நீங்கள் ஏன் கிழக்க பார்த்து வைக்கலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிவன் பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்க, கிழக்க பார்க்குற மாதிரி. ஆனால் தாயார் வந்து சிவனை வந்து பார்த்த மாதிரி இருக்கணும். அதனால தான் சிவனை வந்து பார்த்த மாதிரி நான் வந்து இப்படி வச்சிட்ருக்கேன். தெற்க பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இவர் யார் தெரியுதா? ஆல் டைம் ஃபேவரட் கார்டுங்க, நம்ம முருகர் தான். எப்படி இருக்காரு பாருங்கள், எங்கள் வீட்டு ராஜ முருகர். நல்லா இருக்காருங்களா? ஸோ இந்த வேல் வந்து நான் பழனியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். என்னுடைய முருகர் பாருங்கள், சிரித்த முகமாக இருக்கிறார். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக வச்சுருப்பாருன்னு நம்பணும், நம்பியே ஆகணும். பின்னாடி இருக்க பெருமாள் பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி கொண்ட பெருமாள். இவங்க வந்து நான் திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னுடைய கணவர் எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா பெருமாள் தான். மேலே இருக்கிறவர் கற்பக விநாயகர் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீனிவாச பெருமாள், மகாலட்சுமி தாயார், இவங்களை நான் செட்டாக வச்சிட்ருக்கேன் பாருங்கள், கீழே இருக்காங்க. ஸோ இது வந்து அதான் எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க. சுடலை மாட சாமி, இசக்கியம்மன், இவங்களை இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து வேல் வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய பூஜை அறையில் நான் வச்சிட்ருக்க சுவாமியோடைய மொத்த செட்டப். இதுதான் சிவனுக்கு கீழே வந்து சந்தனக்கட்டை வச்சுருக்கேன். ஏன் இதை இங்கே வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்பயுமே தோணும், சிவன் வந்து எப்பயுமே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கால் கீழே வச்சுருப்பார். அவருடைய திருப்பாதங்கள் இந்த சந்தனக்கட்டையின் மேலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நான் அந்த சந்தனக்கட்டையை வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய பூஜை ரூமில் நான் வச்சிட்ருக்க சுவாமியெல்லாம். இப்போ முக்கியமாக இன்னொரு ஆளை நம்ம பார்க்க போகலாம். அவங்களுக்கு தான் நான் இப்போ செட் பண்ணணும். இங்கே பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், சாய்பாபா. கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி இருக்கக்கூடிய சாய்பாபா வச்சிட்ருக்கோம் வீட்டில். எப்படி இருக்காரு சொல்லுங்கள்.
என்னைய தேடி இவரே எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாருங்க. இவர் வந்து ஒரு கோயிலில் வச்சு வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது, யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து என்ன தேடி எனக்காக என் வீட்டுக்கு நீ என்னை பார்த்துக்கோன்னு வந்த பாபா தான் இவர். இவர் ஒரு ராஜா பக்கரிங்க. எப்படி இருக்காரு சொல்லுங்க. இதுதாங்க என்னுடைய பூஜை அறையில் ஓவரால் அப்பியரன்ஸ் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.